முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அன்பு சகோதரர் சூரிய பிரகாஷ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரிடத்திலும் வைத்து இப்பதான் கேட்டேன். 28 வயசுனாரு. நாளைக்கு பிறந்த நாள் 29வது வயதில் அதிகரித்து வைக்கணும் சொல்லியிருக்கிறார். ஒரு வாக்குச்சாவடி தவறாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கை சின்னம் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். அப்படி கடுமையாக உழைத்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பகுதியிலும் பேரூராட்சியிலும் முதல் இடத்தை பெறுகின்ற அந்த வாக்குச்சாவடியினுடைய பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு 1 பவுன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். அப்புறம் மொத்த தொகுதிக்கு 1 பவுன் இல்ல, ஒரு பகுதிக்கு 1 பவுன், ஒரு ஒன்றியத்துக்கு 1 பவுன், ஒரு பேரூராட்சிக்கு 1 பவுன். முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக பதவியேற்று முதல் நிகழ்ச்சியாக கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது நம்முடைய கவுண்டம்பாளையம் தொகுதியில் முதலிடத்தை பெற்ற அந்த வாக்குச்சாவடியுடைய பொறுப்பாளர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவதற்கான முயற்சி எடுப்போம் என்பதை மட்டும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நாள் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு, தாய் மாணவர் திட்டம், அன்பு பெறங்கள் திட்டம், இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு செம்மொழி பூங்கா, அவினாசி சாலையின் மேம்பாலம், புதிய குடிநீர் திட்ட பணிகள், சாலை அமைப்பதற்காக 1706 கிலோமீட்டர் அளவிற்கு சாலை அமைப்பதற்காக 760 கோடி ரூபாய் நிதிகளை தந்து அந்த புதிய சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அரசனுடைய திட்டங்களை கோவைக்கு எந்த பாகுபாடும் பார்க்காமல், எந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற வித்தியாசம் பார்க்காமல் கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியிலும் தன்னுடைய தொகுதியை போல நினைத்து முதலமைச்சர் பல்வேறு நிதிகளை தந்து திட்டங்களை செயல்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடனாக கோவையில் இருக்கக்கூடிய 10லும் உதய சூரியனும் கை சின்னமும் வென்றது என்ற பெருமையை உருவாகின்ற வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு